கடலூர் அதிமுக பிரமுகர் புதுச்சேரியில் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் திருப்பாப்புலியூர் நவநீதம் நகரை சேர்ந்தவர் பத்மநாபன். கடலூர் 25வது வார்டு அதிமுகவை தலைவரான இவர் பெயிண்டிங் வேலையும் செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் பாஸ்கர் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3வது குற்றவாளியான பத்மநாபன் கைதாகி சிறையில் இருந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் பத்மநாபன் வழக்கம் போல் வேலைக்கு சென்று வந்துள்ளார். அப்போது கடந்த 27ஆம் தேதி பாகூர் அருகே உள்ள தமிழக பகுதியான திருப்பானம்பாக்கம் கிராமத்தில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடந்த கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்றபோது காரில் வந்த கும்பல் பத்மநாபனை கத்தியால் சரமாரியாக வெட்டி தப்பி சென்றது. இதில் தலை, கை, கழுத்து உள்ளிட்ட இடங்களில் படுகாயமடைந்த பத்மநாபன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை சம்பவம் தொடர்பாக புதுச்சேரி பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் கடந்த ஆண்டு பத்மநாபன் தரப்பினருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியதில் பாஸ்கர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பத்மநாபன் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பாஸ்கர் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் பத்மநாபன் வெட்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் கடலூரை சேர்ந்த 7 பேர் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து கொலை வழக்கில் தொடர்புடைய அன்பு, வித்யாதரன், நேதாஜி, அன்பரசன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் புதுச்சேரி போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரை தொடர்ந்து தேடி வருகின்றனர். திருமுருகன்பூண்டியில் 3 பேருந்துகள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த திருமுருகன்பூண்டியில் கோவையில் இருந்து திருப்பூர் நோக்கி அரசு பேருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஓட்டுநர் திருமுருகன்பூண்டி பேருந்து நிறுத்தம் அருகே வந்தபோது சாலையோரம் உள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடிக்க பேருந்தை திடீரென நிறுத்தியுள்ளார். இதனால் பின்னால் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநரும் பேருந்தை திடீரென நிறுத்தியுள்ளார். இதனை சற்றும் எதிர்பாராத அந்த பேருந்திற்கு பின்னால் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து ஓட்டுநர் அரசு பேருந்தின் பின்புறம் பலமாக மோதியுள்ளார். இந்நிலையில் தனியார் பேருந்து பின்னால் வந்த கார் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமுருகன்பூண்டி காவல்துறையினர் பேருந்துகளை போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் சாலையோரமாக நிறுத்தி சாலையில் சிதறி கிடந்த பேருந்தின் கண்ணாடி துகள்களை பொதுமக்கள் உதவியுடன் சுத்தப்படுத்தினர். மேலும் விபத்துக்குள்ளான பேருந்துகளை காவல் நிலையம் எடுத்து சென்ற காவல்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை இடமாற்றம் செய்ய கோரி திருமங்கலம் தொகுதி முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூரில் இயங்கி வரும் சுங்கச்சாவடி ஒன்றிய அரசால் செயல்பட்டு வரும் நிலையில் இச்சுங்கச்சாவடி திருமங்கலம் நகராட்சி பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு தொலைவில் அமைக்க வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் விதிமுறையை மீறி 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதால் திருமங்கலம் நகர் வாகன ஓட்டிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் நீதிமன்றத்தை நாடியும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் நாள்தோறும் சுங்கச்சாவடி நிர்வாகத்தினருக்கும் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கும் வாக்குவாதம் இருந்து வந்த நிலையில் சுங்கச்சாவடியை நிரந்தரமாக அகற்றக் கோரி உள்ளூர் வாகன ஓட்டிகள் இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடவும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டம் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி தலைமையில் போராட்டக்குழுவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உள்ளூர் வாகனங்களுக்கு முழுவதுமாக கட்டணம் விலக்கு அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த போராட்டக் குழுவினர் சுங்கச்சாவடியை அங்கிருந்து அகற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என எச்சரித்தனர். இந்நிலையில் இன்று திருமங்கலம் தொகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் திருமங்கலம் நகர் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கு 3வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. அந்த வகையில் குற்றாலத்தில் சாரல் மழையுடன் சீசன் களை கட்டி வருவதால் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு படையெடுத்து வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் தொடர் சாரல் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி மற்றும் புலி அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக மெயின் அருவியில் நேற்று இரவு ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தால் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கு தடை உத்தரவானது நீட்டித்து வருகிறது. மேலும் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
திருச்சி அருகே டிட்டோஜாக் அமைப்பு சார்பாக சென்னையில் நடைபெறவுள்ள போராட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற ஆசிரியர்களை போலீசார் வழிமறித்து கைது செய்ததால் பரபரப்பானது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு மற்றும் டிட்டோஜாக் சார்பாக சென்னையில் உள்ள டிபிஐ அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் இன்று முற்றுகை போராட்டம் நடத்த இருந்தனர். இந்நிலையில் திருச்சி மாவட்டம் முசிறியில் இருந்து டிட்டோஜாக் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் 6 பெண் ஆசிரியர்கள் உள்பட 7 பேரை போலீசார் வாகனங்களை வழிமறித்து கைது செய்தனர். பின்னர் ஆசிரியைகளை சென்னை செல்லக்கூடாது என எச்சரித்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் காரணமாக ஆசிரியர்கள் வந்த தனியார் பேருந்தை முசிறி துறையூர் பைபாஸ் சாலையில் சுமார் 1 மணி நேரம் நிறுத்தி வைத்திருந்தனர். இதனால் பயணிகள் மற்றும் காவல்துறையினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.